இந்த சபை முழுவதும் அவருடைய பிரசன்னம் மூடி இருக்க ஆண்டவரே, இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமாப்பா, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லாம, தேவ பிரசன்னமே, தேவ தேவ பிரசன்ன இயேசுவே. ஆமாப்பா, வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல மூடுமே. Yes, Jesus. ஆமாப்பா, பரிசுத்த ஸ்தலத்து மூடும் இயேசுவே. தேவா பிரசன்ன, இந்த காலவேளையில் அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இயேசுவே, தேவா, அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்தில் நிரப்பும்படியாக கேட்கிறோம்ப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க கடந்து செல்லணும். மறுபடியும் செல்லமா, தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே. ஓ ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேவ எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளையில உம்மை பார்க்கும்படியாக, உம்மை பாடி புகழ, உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சதா காலங்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவன். நாங்கள் பிறந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்திருக்கிற தேவன். அப்பா, உம்மை பாட, உம்மை புகழ நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்க்க அல்ல, உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். துவக்கம் முதல் முடியவரை உடைய பிரச்சனை இருக்கட்டும். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நாங்கள் பலவித சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம், மனபாரத்தோடு, பலவீனங்களோடு, கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனா நாங்கள் பலவீனமாய் இங்கிருந்து கடந்து செல்ல போவதில்லைப்பா. நாங்கள் மனபாரத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல போகிறதில்லை. என் தேவனானவர் விடுதலையை தந்தார்னு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது விடுதலையோடு சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து செல்லணும். அப்படியே கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதிங்க. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகள் துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறது தான் நம்முடைய வேலை இல்ல? அவரை துதிப்பதில் இன்பம் இருக்குது. ஆமாவா இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம பாட்டு பாடுறோம், ஆனால் பாடுற பாடல்கள் என்ன அப்படின்னா, வாயிலேயே பாடிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை உணராமல், அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்காமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே கடந்து போயிடுறோம்ல. நான் அதை உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் எனக்காக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, பாடணும் அப்படின்னா, அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆதியும் அந்தமுமாய் இருந்தார். தாய் தந்தையாய் நம்ம கூட இருந்து, தாபரனாய் இருந்து, தாரகமாய் இருந்து,
வாழ்விலும் தாழ்விலும் வாதையிலும் எல்லா பாதையிலும் என்னோடும் உங்களோடும் துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் இன்னல் வேளையிலும் மாறிடாத நேசராக என்னோடு உங்களோடு இருந்து நடத்தியிருக்கிறார். ஆமென். அவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டம் வரும்போதும் என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். சந்தோஷமா இருக்கும்போதும் அவரை துதிக்கணும். ஆமென். இந்த பாடலை நான் பாடுவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆமாங்க, நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். ஆமாப்பா, என்ன சூழ்நிலைகளிலும் எந்த வேளையிலும் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் ஆமாப்பா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்,
சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லலாமா? இயேசுவே, ஆமாப்பா, இயேசுவே, இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே மகிழ்ச்சி தான் இல்ல? நம்ம ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய செய்கைகள், அவருடைய வல்லமைகள் நம்ம என்ன பண்ண தோணுதும், குதூகலம் செய்ய தோணுது. ஆமென், ஆமாவா இல்லையா? எத்தனை நன்மைகள் எனக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறார்ல. பாவத்தை நீக்கி, நம்முடைய பலவீனங்களை நீக்கி, சுகவீனங்களை நீக்கி, நம்முடைய தரித்திரத்தை நீக்கி ஆண்டவர் நடத்தி வந்துட்டு இருக்காருல்ல. ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆமென். அவருடைய திருப்பாதத்தில் என்ன ஆனந்தம் தான், அப்படியா இல்லையா? எல்லாம் பார்க்கும்போதே சோகமாக தான் இருக்கீங்க. ஆனந்தம் ஒன்றுமே தேட வேண்டியதாக இருக்குது. எந்த கடையில் எத்தனை கிலோ விற்கும் அப்படின்னு இல்லை, சந்தோஷத்தோட நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். புன்முறுவலோடு ஆண்டவருடைய நாமத்தை குதூகலமாக நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட போறோம். பாடலாமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஆமாங்க, பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஆமாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஓ, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆமாங்க, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம், அதிசயம். ஓ எஸ் ஜீசஸ். ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம், அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ, குதூகலம் இயேசுவின். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனதாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனதாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் இயேசுவின் சன்னிதானத்தில்.
எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால ஆமாங்க நேசர் வரப்போகிறார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஆமென். ஒரு நொடி மறுரூபமாவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின். அவருடைய திருப்பாதத்துல எவ்வளவு ஆனந்தம் இல்ல சொல்லாமா? ஆனந்தம் நண்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தலாமா? அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் தான் இல்ல. நம்முடைய கவலைகள் எல்லாம் மறக்கப்பட்டு, நம்முடைய தேவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறக்கப்பட்டு அவருடைய சமூகத்துல ஆனந்தத்தோடு ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார் இல்ல. காலையிலும் மாலையிலும் எவ்வேளைகளிலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது இல்ல. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டி, அவர் வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார்ல. ஆமாங்க, துணையாளரா இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு, வழிகாட்டியா இருக்கிறார். பல்லமா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆமையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆமாங்க, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை சொல்லமா? ஆராதனை ஆராதனை. எனக்கு உங்களுக்கும் துணையா இருக்கிறவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? வழிகாட்டுகிறவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஆமென். ஜீவபலியே ஓ மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை,
என்பவரே. சொல்லலாம், ஆராதனை ஆராதனை இயேசுவே, உமக்கு ஒருவருக்கு எத்தனை ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் 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 ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாமா? Jesus, hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைக்கிறதா இருக்கிறது. தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிப்பதற்காக தேவ கிருபையானது பிரசன்னமாகி அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரையும் ரட்சிப்பதற்காக தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி நம்மளை நடத்துகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் அப்படி போட்டிருக்கு, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல கிரியைகளுக்கு என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் மாதிரியாக காண்பிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. திருடக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், மது அருந்தக்கூடாது, பெரியவர்களுக்கும் பாலியருக்கும் அனைவருக்குமான கற்பனையை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்ப வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், அவருடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை நடத்த முடியும். ஆண்டவர் நம்மளை இந்த காலை வேளையில அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நம்மளை நான் ஒரு பாஸ்டரோட மெசேஜை கேட்டேன். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் பத்தாது, உங்களுடைய வாய்களும் என்ன பண்ணணுமா? பேப்டைஸ் யுவர் மவுத் அப்படின்னு சொன்னார். துதியினாலையும் ஆராதனையினாலையும் ஆண்டவரை என்ன பண்ணுமா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கணுமா? ஏன்னா அந்த வாய் நம்ம என்னதான் இது பண்ணாலும் அந்த வாய் ஏதாவது வார்த்தைகளை பேசிடும், புண்படுத்திடும், மற்றவர்களை பொறாமைப்படுத்தும்படியாக கோபப்படுத்தும்படியாக பேசுறதில்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாவல இருந்து இந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாது. நம்முடைய வாயை என்ன பண்ணும்? பேப்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் நம்மளை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய நிலையில, ஆண்டவர் நான் எந்த நிலையில் இருக்கணும் அந்த நிலையில என்னை நேசித்து ஆதரித்து என்னை காப்பாற்றி நடத்துகிற தேவனா இருக்கிறார் இல்ல. நான் வேண்டாம் அப்படின்னு ஓடி போனாலும் என்னை தேடி துரத்தி போக தூரம், வெகு தூரம்ப்பா, நீ இங்க கலைச்சி இங்கே உட்கார்ந்துராத, நான் உன்னை நடத்தி செல்லுவேன், என் பிரசனை உனக்கு முன்னாக செல்லும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்தினதோ, இந்த காலவேளையிலும் அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்னை உங்களையும் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிப்பதற்காக தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாகி, எல்லாரையும் ரட்சிப்பதற்காக, எல்லாரையும் மீட்பதற்காக தேவனுடைய மகிமை பிரசன்னமாகினது. இந்த கால வேளையில என்னை உங்களையும் மீட்பதற்காக, என்னை உங்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். இன்னும் என்னை உங்களையும் நடத்த அவருடைய பிரசன்னம் போதுமானதா இருக்கிறது. அப்பா,
நான் எப்படிலாம் ஓடிட்டு இருந்தேன், என்ன நீங்க தேடி வந்தீங்களப்பா. சொல்லாமாப்பா பார்த்து, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. ஓ எஸ் லார்ட், பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தியன் அனைத்திட்டார். ஆமாங்க, வேண்டாம் என்று ஓடின பின் துரத்தி என்னை அனைத்திட்டாதே. போகும் தூரம் வெகு தூரமே என்று என்னில் பலனானதே. ஓ போகும் தூரம் வெகு தூரமே என்று என்னில் பலனானதே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. அப்பா பிரசன்னம் பிரசன்னமே. ஓ எஸ் ஜீசஸ், பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஓ எஸ் ஜீசஸ், என் ஆற்றலெல்லாம் என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. நான் பெற்றது நான் கண்டது நிலையானது உம் பிரசன்னமே. நான் பெற்றது, ஆமாப்பா, நான் கண்டது நிலையானது உம் பிரசன்னமே. எளியவனா சான்றோர்கள் முன் நிறுத்துவதும் பிரசன்னமே. ஓ எளியவனா சான்றோர்கள் முன் நிறுத்துவதும் பிரசன்னமே. சொல்லலாமா? பிரசன்னம் பிரசன். ஆமாப்பா, உங்களுடைய பிரசன் இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லப்பா. எங்களுடைய ஆசை எல்லாம் எஸ் ஜீசஸ் உடைய பிரசன்ன மாத்திரம்தான். பிரசன்னமே. ஓ பிரசன்னம் பிரசன்னம். என் ஆசை என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. ஆட்டின் பின்னே அலைந்த என்னை ஹரியானாயில் அமர்த்தியாது. ஆமாங்க, எந்த நிலையிலிருந்து நம்மளை தூக்கி அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார்ல, ஹரியானாயில் அமர்த்தியாதே. ராஜாக்களால் துரத்தப்பட்டும் ராஜாவாக மாற்றியாதே. ஓ ராஜாக்களால் துரத்தப்பட்டும் ராஜாவாக மாற்றியாதே. பிரசன்னம். Oh, we need your presence, Lord. உம்முடைய பிரசன்னம் இல்லாம நாங்க ஒன்று இல்லப்பா. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம்
பிரசன்னமே நாட்கள் என் ஆசையெல்லாம் என் ஆற்றல் பிரசன்னமே ஆசையெல்லாம் என் ஆற்றலெல்லாம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா சொல்லலாமா ராஜா பா பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடு அமப்பா ஆர்வமுடன் நாடுகிறே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மந்தொன்றே போதும் ஆமாப்பா அன்பு மாத்திரம் போதுப்பா இயேசுவே அது மாத்திரம் போதும்பா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் மாமப்பா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத கைவிடாத ஆமாங்க கைவிடாமல் நடத்துகிற தூய தேவன் தூயவரே பிரசன்னம் அப்பா நீங்க மாத்திரம் தான்ப்பா இயேசுவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா சொல்லலாமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இயேசுவே பிரசன்னம் பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே உங்க நிழல் மாத்திரம் போதும் ஆண்டவரே உம்முடைய செட்டைகள் நிழலுக்குள்ள நாங்க தங்கி இருக்கிறது மாத்திரம் போதும்பா நீங்க மாத்திரம் போதும் இயேசுவே
நீங்க எங்க வாழ்க்கையில வேணும்பா. தாவரராக, அடைக்கலமாக, கேடகமாக, எங்களை தாங்கி நடத்துகிறவராக எங்களுக்கு வேணும்பா. சொல்லலாமா? Hallelujah, ஆமென். ஹalleluya. பரிசுத்தரே, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஓ இயேசுவே, எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது சமூகமே எனக்கு பிரியமே. ஆமாப்பா, உமது சமூகமே எனக்கு உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லலாமாப்பா? உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில வேற யாரையும் நாங்க பார்க்க வரல ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இயேசையா, இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா, ஓ ஜீசஸ் ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா வா ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்துருக்குறோம். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம். இன்னும் உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய பிரசன்னம் மாத்திரம்தான் எங்களை நடத்துகிறதா இருக்கிறதுப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்க முன்னாடி பின்னாடி இல்லைன்னா நாங்க என்றோ முடிந்திருப்போமேப்பா. ஆனா உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தி வழி இதுவே என்று சொல்லி எது எனக்கு தேவை, என்ன நேரத்தில் எனக்கு தேவை என்று அறிந்து என்னை நடத்துகிறவர் நீங்கப்பா. என்னை வழி நடத்துகிறவர் நீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாங்க, அவர் நடத்துகிற தேவன். என் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறார். என் தேவைகளை புரிந்திருக்கிறார். என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சித்தத்தின்படி எல்லாம்
எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்கிறார். அவர் சித்தத்தின்படி எல்லாம் நடத்துகிறார். ஒருவேளை கஷ்டமா இருக்கும் ஒரு சில காரியங்கள், நான் ஆண்டவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். அதிசயமான காரியங்களை செய்வாரு, அற்புதமான காரியங்களை செய்வாரு. அவர் நடத்துகிற தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. வித்தியாசமான பாதையில நானும் நீங்களும் அறியாத கதவுகள் அவர் ஓபன் பண்ணுவார். வித்தியாச விதமான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். அதை மற்றவர்கள் காண ஆச்சரியப்படத்தக்கதாக என்னை உங்களையும் சாட்சியா நிறுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை நீர் எங்களோடு பேசுங்க. உடைய தொடுதல் எங்கள் மேல் இறங்கட்டும். உடைய கரம் எங்கள் மீது இறங்கட்டும்பா. உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி பாயட்டும். நாங்கள் எங்க சரி செய்யணும் அங்க சரி செய்ய, எப்படி வாழணும் அப்படிங்கிறத எங்களுக்கு போதித்து நடத்துங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 150. சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.